இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் 12 மேக்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து காமன் செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் 2025. ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக புக் பேக்கில் இல்லை. ஸோ இந்த 1 மார்க்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். A particle is fired straight up from the ground to reach a height of 5 feet in t seconds, where s of t equal to 128t minus 16t square, the maximum height of the particle reached அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் s of t முதல் எழுதிக்குவோம். இதான் s of t யோட வேல்யூ. ஒன் டுவெண்ட்டி எயிட்டி மைனஸ் 16t ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். s of t டிஃபரன்ஷியேட் பண்ணால் v of t. 128t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 128. அப்புறம் 16 இந்த 2 முன்னாடி வரும், 32 ஆயிரும், t⁻1 ஆயிரும். இந்த v of t 0, அதாவது வெலாசிட்டி 0 இருந்தால் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 128 மைனஸ் 32 t ஈக்குவல் டு 0. அந்த மைனஸ் 32t ரைட் சைடில் போய் ப்ளஸ் ஆயிரும். அப்போ டீயோட வேல்யூ 128 டிவைடட் பை 32, 4 செகண்ட்ஸ். இந்த 4 செகண்ட்ஸை மறுபடியும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அப்ளை பண்ணுவோம். ஸோ s of 4, t இருக்கிற இடத்துல 4, இந்த டீக்கு பதிலாக ஒரு 4, இந்த t இருக்கிற இடத்துல ஒரு 4 அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 256 ஃபீட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 1 வேர்டோட ஆன்சர். செகண்ட், ஸ்லோப் ஆஃப் த நார்மல் டு த கர்வ். இது புக் பேக்கில் இருக்கிற 1 வேர்டு தான். ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா c √3/12. அப்புறம் பார்க்குற எல்லாமே 7th சாப்டர் 1 மார்க். தேர்ட் 1 மார்க்கோட ஆன்சர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு t cot x minus 1/x equal to, இதோட ஆன்சர் a equal to 0. ஃபோர்த் 1 வேர்டு த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் c 1/e². இந்த 4 கொஷினுமே வந்து 7th சாப்டரோட கொஷின். அடுத்த கொஷின் 8th சாப்டர். ஸோ இதில் வந்து 5th ரூட் கொடுத்துருப்பாங்க. 5th ரூட் அப்படின்னு வரும்போது 1/5, 11th ரூட் அப்படின்னா 1/11, இந்த மாதிரி ஆன்சர் வரும். இதெல்லாம் புக் பேக் தான். 6th 1 வேர்டு த அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் v of a cube of size x meters caused by the increasing the side by 1% கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து x கியூப் வரும், மீட்டர் கியூப் வந்துடும். அடுத்த கொஸ்டின் த சப்ராக்ஷன் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் இன். எதுக்கு சப்ராக்ஷன் வந்து பைனரி ஆப்ஷன் இல்லாமல் இருக்குன்னா, சப்ராக்ஷன் வந்து நேச்சுரல் நம்பரில் பைனரி ஆப்ஷனாக இல்லாமல் இருக்கும். சிம்பிள் மீனிங் 3 நேச்சுரல் நம்பர், 7 நேச்சுரல் நம்பர். ஆனால் சப்ராக்ட் பண்ணால் நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ சப்ராக்ஷன் என்ன கிடையாதுன்னா பைனரி ஆப்ரேஷன் இல்லை இதில் நேச்சுரல் நம்பரில். ஓகே, 8th வந்து ஒரு ப்ராப்ளம். இது கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணணும். இதுவும் புக் பேக் தான், இருந்தாலும் சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கொஸ்டினில் கொடுத்தது, இது நமக்கு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒய் டாட் சர்க்கிள் 5 மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ப்ளஸ் 5 தென் 5 இன்ட்டு ஒய். இதுதான் ஃபார்முலா. இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதணும், செகண்ட் நம்பர் அப்படியே காப்பி பண்ணுங்கள், ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அதான் கண்டிஷன். ஃபஸ்ட் நம்பரை அப்படி எழுதணும், செகண்ட் நம்பர் அப்படி எழுதணும், இந்த இடத்துல ஏபி வரும். 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். அது 3 இன்ட்டு ஒய் 3y, 3 இன்ட்டு 5 15, 3 இன்ட்டு 5y 15y. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் புக் பேக் ஆன்சர். y ஈக்குவல் டு -2/3. அப்போ ஆப்ஷன் 8 வந்து பி. 9 பாருங்கள், 3 சிம்பிள் ரோஸ் இருக்குது, 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரோ வரும்னு கேட்குறாங்க. 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபார்முலா இதுதான். நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னா 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ 2/3 8. ஆப்ஷன் பி 8 ரோஸ். லாஸ்ட் கொஸ்டின் கான்ட்ரா பாசிட்டிவ் ஆஃப் பி இம்ப்ளைஸ் க்யூன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட்கட்டு கான்ட்ரா பாசிட்டிவ்னா பிளேஸ் சேஞ்ச், சைன் சேஞ்ச். பிளேஸ் சேஞ்சுன்னு இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றணும். அப்புறம் ரெண்டுமே ப்ளஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, மைனஸ் போட்டுருங்க ரெண்டுக்கும். மைனஸ் பி மைனஸ் க்யூங்கிறது மாறும். அப்போது க்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், பி செகண்ட் போயிடும், ரெண்டுக்குமே மைனஸ் வந்துடும். அங்கே மைனஸ் இல்லை, மைனஸ் வரும், இருந்தால் மைனஸ் போயிடும், இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் இங்கே பி, இங்கேயும் பி, இங்கேயும் பி. 8 9 10 எல்லாத்துக்குமே ஆப்ஷன் பி.
இது வந்து 1 மார்க்கோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின். Suppose f of x is differentiable for the function for all x with the f dash of x less than or equal to 29 and f of 2 equal to 17. What is the maximum value of f of 7 கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்த டேட்டாவை மட்டும் முதல் காப்பி பண்ணுங்கள். f dash of x வந்து less than or equal to 29, இதுதான் முக்கியமான டேட்டா. சைட் டேட்டாஸ் வந்து f of 2 வந்து 17, கேட்டது f of 7 என்னன்னு கேட்குறாங்க, மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்கலாம், f of 2, f of 7, இந்த 2 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் இதோட ஃபார்முலா எழுத போகிறேன். f dash of x ஓட ஃபார்முலா என்னென்னா f of b minus f of a divided by b minus a. எனக்கு f of 2, f of 7 கொஸ்டினில் டேட்டா இருக்குது, அதனால் அதை அப்படி எழுதிட்டேன். இதான் ஃபார்முலா. less than or equal to 29. பை எழுதும்போது f 2 விட்டுட்டிங்கன்னா 7 minus 2, அதை அப்படி எழுதுனா போதும். f of 7 கொடுக்கல, ஸோ f of 7 வச்சுக்கிடுவோம். f of 2 கொடுத்துருக்காங்க, அதுதான் 17 பை இங்கே ஒரு 5. இந்த 5ஐயும் 29ஐயும் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 5 into 29 இங்கே பார்த்தோன்னா 45, ரிமைண்டர் 4, 10, 145. இப்போ 17 அந்த சைடு போயிடும். 150, 162ன்னு வருது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7 அப்படின்னு வேர்டிங் எழுதிடணும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7 equal to 162. இந்த மேக்ஸிமம் வேர்டு வந்துருச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் தேவையில்லை, ஈக்குவல் டு மட்டும் போட்டால் போதும். இது வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 யூஸிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு கேட்டிருக்காங்க. அப்போ லோபிதால் ரூல் படி எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 12 சொல்யூஷன். கொஸ்டின் எழுதுகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3 பை x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னா மேலே இன்ஃபினிட்டி வரும், பைலே இன்ஃபினிட்டி வரும். இப்போ இந்த சமக்குன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் வந்து லோபிதால் ரூல் யூஸ் பண்ணாமலே பண்ணிடலாம். அவங்க யூஸிங் லோபிதால் ரூல் போட்டதுனால நான் இப்போ லோபிதால் ரூல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லோபிதால் ரூல்னால் என்ன, மேலே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழேயும் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மேலே என்ன வந்துடும்னா 4xன்னு வரும், கீழே வந்து 2x மைனஸ் 5 வரும். இப்போ நீங்கள் மறுபடியும் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வரும். ஸோ மறுபடியும் லோபிதால் ரூல். மேலே வந்து 4 வரும், டிவைட் பண்ணால் கீழே 2 வரும், கேன்சல் பண்ணுங்கள் 2, இந்த 2 தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் லோபிதால் ரூல். இல்லை நான் டைரெக்டாக பார்த்தோன்னே பண்ணணும், இன்ஃபினிட்டி இருக்கும்போது எப்படி பண்ணலான்னா இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் சேமாக இருக்குது, அப்போ 2 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2/1, 2 தான் ஆன்சர் அப்படின்னு டைரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின். ரூட் ஆஃப் 9.2ஓட வேல்யூ கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 13. யூஸிங் லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபார்முலா எழுதுகிறேன். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இதில் என்னெல்லாம் வேணுமோ அதை சைடில் கண்டுபிடிப்போம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் 9.2 கொடுத்துருக்காங்க, நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும்னா ரூட் டிவைட் பண்ணால் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஒரு அசம்ஷன் நம்ம எழுதுவோம். கொஸ்டினில் 9.2 கொடுத்துருக்காங்க, அதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 9.2. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அதான் எக்ஸ் நாட் 9. ஸோ இந்த 4 ஆன்சரை சைடில் வச்சுக்கோங்க. இப்போது கொஸ்டினுக்கு வருவோம். எக்ஸ் நாட்னா என்ன, எக்ஸ் நாட்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர் 9, எஃப் டேஷ் ஆஃப் 9, இங்கே 9.2 மைனஸ் 9. இப்போ ஆன்சர்
f of 9, f of xனா root x, அப்போ f of 9னா root 9, f dash of 9னா f dash of 9 இங்கே வரும்போது 1/2 into root 9, இது 0.2. ஸோ இங்கே 3 வரும், இங்கே 2 into 3 6 வரும், 0.2 வரும். இப்போ ஆன்சர் 3 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே வந்து 3 into 2, இப்போ 0.1/3. ஸோ 3 ப்ளஸ் 1/13 வரும், மல்டிப்ளை டிவைட் பை 10. 1/30யோட ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்க்கணும். 0 சேர்த்தா டாட் வைக்கணும், இன்னொரு 0க்கு 0, 3 டைம்ஸ் வரும் 90, ரிமைண்டர் 10. இப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிடுவோம், அப்போ இங்கே மறுபடியும் 3 டைம்ஸ் வரும், அப்போ 3 டைம்ஸாக போய்கிட்டே இருக்கும். இப்போ 3 ப்ளஸ் 0.303333 வச்சுக்குவோம். அப்போ இதோட ஆன்சர் 3.0333. ஸோ இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஏன்னா ஃபார்முலோட பேரே லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ 13ஓட ஆன்சர். இப்போ 14 பார்ப்போம். அந்த எக் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 5.5 மில்லிமீட்டர்லேருந்து ரேடியஸ் அவுட் சைடு 5.3 மில்லிமீட்டர், வால்யூம் ஆஃப் த செல் என்ன அப்ராக்சிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து ஸ்பெரிக்கல்னு கொடுத்துட்டாங்க, அப்போது ஸ்பியரோட ஃபார்முலா தான் எழுதணும். Question number 13. Question number 14. எக்குனே பற்றி வச்சுக்கிறோம் ப்ராப்ளம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 pi r cube. ஸோ இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். முதல் dv/dr தான் இங்கிட்டு போயிடும், அப்போ dr ஆயிரும். 4/3 pi r cube டிவைட் பண்ணால் 3r². இப்போ இங்கே ஆன்சர் 3 கேன்சல், 4 into pi into நமக்கு ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 மில்லிமீட்டர், இது 5.3 மில்லிமீட்டர். 5.3க்கும் 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் 0.3. அப்போ முதல் 5 மில்லிமீட்டர், ஆருக்கு பதிலாக 5 ஸ்கொயர், டிஆருக்கு பதிலாக 5.3லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் தான் டிஆர். அப்போ ஆன்சர் இது ஒரு 25, இது ஒரு 4, 100 வந்துடும், 100 பை வந்துடும், இன்ட்டு 0.3 வரும். அப்போது 3 into 100 300, ஒரு டெசிமல் கழிச்சிட்டு ஆட் வச்சா 30 பை. வால்யூம்னு போட்டிருக்கிறதுனால கியூபிக் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு யூனிட் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். மில்லிமீட்டர்னு போட்டிருக்காங்க, அப்போது இந்த கியூபிக் மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதிடணும். மில்லிமீட்டர் கொடுக்கலன்னா யூனிட்ஸ்னு எழுதணும். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 14ஓட ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, 16 ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அடுத்து இதை பார்த்துருவோம். 15ஓட சொல்யூஷன். ஃபஸ்ட்டு A*B என்னன்னு அவங்க கொடுத்துட்டாங்க, அது பைனரியா அப்படின்னு கேட்குறாங்க. பைனரி தான், ஏன்னா ஏவும் பியும் ரியல் நம்பர். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ரியல் நம்பரை ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அதுலேருந்து 7 சப்ராக்ட் பண்ணலாம், எந்த நம்பர்லாம் சப்ராக்ட் பண்ணலாம். இதுவும் ரியல் நம்பர் தான். இதுக்கு இன்னொரு பேர் தான் கொஸ்டினில் A*Bன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி முடிக்கணும். முடிக்கும்போது எந்த ஆப்ரேஷன் நடுவில் வருதுன்னு பார்க்கணும். ஸ்டாராக இருந்தால் ஸ்டார் இஸ் பைனரி, அது ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் இஸ் பைனரி. அவ்வளோதான், பைனரி ஆன் கேபிட்டல் ஆர் முடிஞ்சு ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் 3 ஸ்டார் மைனஸ் 7/15 கேட்குறாங்க. 3 ஸ்டார் மைனஸ் 7/15ஓட ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 எழுதணும், ஆனால் ஏ எழுதணும், அடுத்து பி எழுதணும், அடுத்து ஏபி எழுதணும். ஸோ ஏ எழுதிட்டோம், பி எழுதிட்டோம். ஏ இன்ட்டு பிங்கிறது 2 மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் வரும். லாஸ்ட்டில் -7 இருக்குது, அது எழுதியாச்சு. இந்த ரெண்டு சேர்ந்து -28/15, இந்த ரெண்டு சேர்ந்து -4 ஆயிரும். 15 4 மல்டிப்ளை பண்ணால் 60. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் -88/15. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் வந்து ஏ கொடுத்துட்டாங்க, முதல் நம்பர் மட்டும் 0. அது கீழே அதே காலமில் ரெண்டாவது நம்பர் 0 இருந்தால் பி. ஏ கப் பி என்ன, ஏ கேப் பி, அது இன்டர்செக்ஷன் யூனியன் போட்டிருக்காங்க, மாற்றி எழுதணும் நம்ம. ஸோ ஏ வந்து இங்கே 0 இருக்குது, இந்த மாதிரி பியில் அடுத்த இங்கே 0 இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஏ கப் பி போட போகிறோம். கப்புனா என்ன அப்படின்னா, ஒரு 1 வந்தாலே நீங்கள் 1 எடுத்துக்கலாம். கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அடுத்து இங்கே 1 இருக்குது, அடுத்து இங்கே 1 இருக்குது,
அடுத்து இந்த ரெண்டையும் பார்த்தோம்னாலும் 1 இருக்குது. ஸோ எல்லாமே 1 வந்துடும். இப்போ கேப் பார்க்க போகிறோம். ஒரு 0னாலும் 0 தான். ஃபஸ்ட் நம்பர் 0 வந்ததுனால இங்கே 0, இங்கே 0 வந்ததுனால இங்கே 0. மற்ற ரெண்டும் பார்ப்போம். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ 1 1. இதுதான் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 1 மார்க்கும் 2 மார்க் பார்த்துருக்கோம். எதில் அப்படின்னா செகண்ட் மிட்டம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த 3 மார்க் 5 மார்க்கு பார்ட் 2ல் பார்ப்போம்.